இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான டேஸ்டான தோசையை தான் பார்க்க போறோம். கம்பு வச்சுட்டு தான் இன்னைக்கு தோசை செய்ய போறோம். செஞ்ச உடனே தோசை ஊத்திடலாம். சட்டியில நம்ம ஒட்டாம வர்றதுக்கு இதுல ஒரு பொருட்கள்லாம் சேர்க்க போறோம். அப்படி சேர்த்து செய்யுங்க, நல்ல டேஸ்டாவும் இருக்கும், நல்ல சாஃப்டா நல்ல முருகலா வரும். எப்படி செய்யலான்றதை வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ நம்ம கிட்ட மசாலா 1000 ரூபாய்க்கு மேல வாங்குறவங்களுக்கு கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், கேரளா இந்த 4 ஸ்டேட்டுக்கு மட்டும் நமக்கு 1000 ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு கொரியர் சார்ஜ் முற்றிலுமே இலவசம். அதர் ஸ்டேட் எல்லாம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் உங்கள் கொரியர் சார்ஜ் வாங்குறீங்கன்னா அதில் ஆஃப் அமௌண்ட் உங்களுக்கு லெஸ் பண்ணிக்கோ. நாங்கள் வேணுன்றவங்க வெப்சைட் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. பாருங்க, கம்பு தோசை செய்யறதுக்கு இந்த மாதிரி மொட்டு கம்பு வாங்கிட்டு வச்சிருக்கேன். எந்த டம்ளர்ல இருக்கிறீங்களோ அதே டம்ளர்லயே நம்ம 1/4 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து இதை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எல்லாமே சேர்த்து நல்லா கழுவிட்டு இது என்ன பண்ணணும், ஒரு 6 மணி நேரம் டு 7 மணி நேரம், அதாவது நைட்டே நீங்க ஊற வச்சுட்டு படுத்துட்டீங்க அப்படின்னா காலையிலன்னு சொன்னா அரைச்சு நீங்க தோசை செய்யறதுக்கு நல்லா இருக்கும். வாங்க இந்த மெஷர்மெண்ட் வச்சுட்டு எப்படி நான் தோசை ஊத்தி காட்ட போறேன்றதை பார்க்கலாம். பாருங்க, இதை நைட்டே ஊற வச்சுட்டேன், நல்லா ஊறிடுச்சு. இதுல கருப்பு உளுந்து வெந்தயம் எல்லாமே சேர்த்திருக்கேன். இதை வச்சுட்டு செய்யும் போது நல்ல டேஸ்டா இருக்கும். வெய்ய காலத்துக்கு இந்த கம்பு வச்சுட்டு நம்ம களி, கூழ், அடை எல்லாம் தட்டி சாப்பிடுவோம். இந்த மாதிரி நம்ம தோசையா செஞ்சு சாப்பிடும் போதும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இந்த தோசை நல்ல டேஸ்ட் கொடுக்கறதுக்கும் சட்டியில ஒட்டாம இருக்கிறதுக்கும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகா, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, தேங்காய் 1 சில்லு அளவுக்கு எடுத்துக்கலாம். இதையும் போட்டுங்க. அப்ப இன்னும் நல்ல கூடுதல் டேஸ்ட் இருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு கூட எதுவும் வேண்டாம். இப்ப பாருங்க, இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சமா மல்லி இலை, கொஞ்சமா கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுக்குங்க. நல்லா வாசனையா சூப்பரா இருக்கும். இப்ப இதுல 3/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்குங்க. இதுலயே ஒரு 10 மிளகு இதையும் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதுல கொஞ்சமா பெருங்காயம். இப்ப பாருங்க, இந்த தோசைக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு இதுல கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை பல்ஸில் போட்டுட்டு வந்துடலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா குறன்னு அரைச்சாச்சு. அரைச்சதுக்கு அப்புறமா இதுலயே இந்த கம்பு, உளுந்தம்பருப்பு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இது 2 பேட்சா கூட போட்டுக்குங்க, ஏன்னா ஒரே பேட்சா போடும் போது நமக்கு அரைப்படாது. பாருங்க, இப்போ எடுத்து பார்க்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சாச்சு. மீதி இருக்கிறதையும் அதில் எடுத்து போட்டுக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு தண்ணி இருந்தா போதும். இப்ப இதை அரைச்சிடலாம். பாருங்க, நல்லா நைஸா அரைச்சாச்சு. இந்த மாவையும் இதுல சேர்த்துடலாம். இப்போ நல்லா கலந்துக்குவோம் கையில வச்சு. கம்பு வச்சுட்டு களி சாப்பிடக்கூடாது, கூழு சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டருங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நேரத்துல நம்ம இதை வச்சுட்டு தோசையை ஊற்றி சாப்பிட்டோம்னா யாரும் இதை சாப்பிடாதீங்கன்னு உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், நீங்களும் சாப்பிடாம இருக்க மாட்டீங்க. நல்ல டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அப்படியே எடுத்து தோசை ஊற்றிடலாம். பாருங்க, மாவு எந்த அளவுக்கு நல்லா அரைச்சிருக்கோன்ட்டு. இது புளிக்கணும்னே அவசியம் கிடையாது. கல்லு காயிற நேரம் வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும். உங்களுக்கு ஊத்துறதுக்கு எந்த பக்கம் உங்களுக்கு வேணுமோ நீங்க ஊத்திக்கோங்க. இது கெட்டியா இருக்க மாதிரி இருந்தா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட கலந்துக்கலாம். இப்போ தட்டை வச்சு மூடி வச்சுட்டு எப்படி தோசை ஊற்றலாங்கிறத பார்ப்போம். பாருங்க, இப்போ தோசை ஊத்துற பக்குவத்துக்கு மாவு ரெடி பண்ணிட்டோம். பாருங்க, இப்போ இந்த தோசை பாருங்க, தோசை கல்லுலயே ஒட்டாம எப்படி வருது பார்த்தீங்களா? இதுல நம்ம வெங்காயம் எல்லாம் போட்டிருக்கிறதுனால தோசை நல்லா முருகலாவும் வரும், சட்டியில ஒட்டாம வரும், ரொம்ப நல்ல சாஃப்டாவும் இருக்கும். நல்லா பாருங்க, நல்ல முருகலா எப்படி வந்திருக்கு பாருங்க, நல்ல முருகலா இருக்கும். இந்த மாதிரி தோசை நல்ல முருகெல்லாம் சூப்பராக செஞ்சுக்கிட்டு இதுக்கு நல்ல ஒரு கார சட்னியும் செஞ்சுக்கலாம். தோசை சூப்பராக இருக்கும், நல்ல முருகலாக இருக்கும். பாருங்க, ஓரம்லாம் நல்ல முருகலாக இருக்கும். தோசை கல்லில் ஒட்டாமல் நல்ல ஜம்முன்னு இருக்கும். பாருங்க, நல்ல தோசை பாருங்க, நல்ல முருகலாக சூப்பராக வந்திருக்கு.
இதில் வந்து கம்பும் கருப்பு உளுந்தும் சேர்த்து வெந்தயம் சேர்த்து நம்ம அரைச்சிருக்கோம். டேஸ்ட் ஏற்றுறதுக்காக இதில் இஞ்சி பெருங்காயம் எல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சிருக்கோன்றதுனால சின்ன வெங்காயமும் போட்டிருக்கறதுனால தோசைக்கல்லில் வந்து ஒட்டாமல் சூப்பராக வரும். கண்டிப்பாக இந்த தோசையை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா அருமையான தோசை நீங்கள் சுட்டு கொடுத்தீங்கன்னு வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே பாராட்டுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் அருமையாக இருக்கும். இதுக்கு நல்ல ஒரு தண்ணி கார சட்னி வச்சுக்கோங்க, வச்சுட்டு சாப்பிடுங்க. வேற லெவலில் இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல்.